இந்த இடம் வழங்கிய தலைவர் மற்றும் நண்பர்களுக்கும் வருக வரவேற்று சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள ஆசிரியர் மற்றும் அவர்களுக்கு உறுதியாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகள் அவர்களது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். நல்ல இந்த வயதிலும் இந்த மாதிரி ஆர்வத்துடன் இந்த பயிற்சியை பெற்று சிறப்பாக செயல்படும் போது மிக ஒரு உற்சாகமாக உள்ளது. இதுபோல் நம் அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் சேர்த்து அவர்களும் திறமையாக ஆங்கில வழி கல்வியை நமது அரசு அறிவித்துள்ளார்கள். அதன் மூலமாக படித்து பயன்பெறுமாறு அதுவும் பல சலுகைகள் அரசு பள்ளியில் படித்தால் பல சலுகைகளை நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார். அதை நாம் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நிகழ்வல்ல பெரும்பாலான மக்கள் பள்ளி படித்து வருவதால் அன்புள்ள ஆசிரியருக்கு கல்வி ஒருவருக்கு
கற்றுக் கொடுக்காமல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திறன்களையும் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. நான் தவறு செய்யும் போது நீங்கள் கூறிய அன்பான அறிவுரைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு நல்ல ஆசிரியர் மெழுகுவர்த்தி போன்றவர் என்று கூறுவர். ஆம், எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வெளிச்சம் நீங்கள். என் வாழ்க்கையை வழிநடத்தும் உங்களுக்கு உரிய மதிப்பையும் அன்பையும் கொடுப்பது என் கடமையாகும். என் வாழ்க்கையில் நான் அடையும் அனைத்து வெற்றிகளுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். உங்கள் மாணவர்களில் ஒருவராக இருப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். பாலைவனமாக இருந்த என்னை மேலிடமாக மாற்றிய உங்களுக்கு நன்றிகள் பல. இத்துடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். My name is L. Sani Harika. I am studying 5th standard. Now I am going to speak about our farmers. Key points to include in the speech: the foundation of our food security, hard work and dedication beyond just food production, challenges faced by farmers, importance of appreciation and support, how farmers are backbone of our food system, ensuring we have access to fresh produce every day regardless of the season, acknowledge the demanding nature of farming, including long hours under the elements and the constant need to adapt to changing weather and market conditions. Discuss how farmers contribute to the economy, environmental sustainability and rural development. Highlight issues like fluctuation market prices to technology, climate change and the need for better infrastructure to support their livelihoods. Encourage everyone to recognize the vital role farmers play and actively support their efforts. Thank you. புதுப்பாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஆண்டு விழாவிற்கு வருகின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆண்டு விழா எல்லா பள்ளியிலும் நடத்தணும் அப்படின்னு அரசாங்கம் தெரிவித்தது. எல்லா பள்ளியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியரும் இந்த பிடிஎஸ் பள்ளியிலிருந்து இப்போதைக்கு மாற்றுப் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டுள்ள உதவி ஆசிரியர்கள் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சமச்சீர் கல்வி கொண்டு வந்ததிலிருந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்களோ அதே பாட புத்தகம் தான் தனியார் பள்ளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை படிக்கிறாங்க. இங்கே 5ஆவதுல ஒரு சயின்ஸ் புக்கில் 10வது பேஜில் ஒரு பாடம் படிக்கிறாங்கன்னா அதே பாடம் தான் தனியார் பள்ளியில் இருக்கிற 5ஆம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அதே 10வது பக்கத்தில் அதே பாடங்களுக்கு தான் படிப்போம். அதனால் எந்த வேறுபாடும் கிடையாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளியில் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி தனியார் பள்ளியை காட்டிலும் அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, அரசு பள்ளி நம்முடைய காமராஜர் காலத்திலே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கே ஒரு ஸ்கூல். மோஸ்ட்லி நம்ம 8:30 கிளம்பினா கூட நம்ம நேரத்தில் ஸ்கூலுக்கு போகலாம். 4:10 கிட்ட 4:30 வந்துடலாம். அதில் தனியார் பள்ளியில் குழந்தைங்க காலையில் 7 மணிக்கே போயிட்டு ரோட்டில் நிற்கிறாங்க. அப்போ அனுப்பிச்சிட்டு நைட்டு ஈவினிங் எப்படி 5-6 மணிக்கு அவங்க வேனில் ஏறதுக்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். அங்கே நின்றுட்டு இருக்கணும், லைனில் வரணும். அவன் சோர்ந்து போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் கஷ்டப்படுத்தாமல் எல்லாமே எங்கள் குழந்தைங்க மட்டும் அனுப்பிச்சு போதும். ட்ரெஸ்ஸு நாங்கள் கொடுத்துட்றோம், செப்பல் நாங்கள் கொடுத்துட்றோம், புக்கு கொடுத்துட்றோம், நோட்டு கொடுத்துட்றோம், பென்சில் கொடுத்துட்றோம். பென்சில்னால் 3ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கொடுக்குறோம். 1ஆவது 2ஆவது இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பென்சில் கூட அவங்க ஸ்ரீவத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு கிரையான்ஸில் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த மெழுகு மாதிரி இருக்கும், அது அப்படியே டேரெக்டாக கலர் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்குறோம், அட்லஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக், குவாலிட்டியான பேக் தரோம். 6ஆவது 8th போயிட்டுனா ஷூ சாக்ஸு அதை கொடுக்குறோம்.
இன்னும் மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து 12 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, ஒரு டீச்சரே பார்த்தீங்கன்னா அரசுடைய விதிகளின்படி 30 ஆசிரியர்களுக்கு ஒரு டீச்சர், 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். சரிங்களா? இந்த 17 பேருக்கு வந்து ஒரே டீச்சரே போதும். இருந்தாலும் பாடப்புத்தகம் 1ஆம் வகுப்பு வேற 5ஆம் வகுப்பு வேற எல்லா பாடக்கருத்தும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்கூலுடைய டீச்சர். அந்த ஸ்கூல் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கோம். அவங்களும் சிறப்பாக நடத்தக்கூடிய ஆசிரியர், ரொம்ப ஒரு டேலண்டான ஆசிரியர். அதே மாதிரி நம்மளுடைய மணிமேகலை பொறுப்பாசிரியர், இந்த பள்ளியுடைய பொறுப்பாசிரியர் சொல்லும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லாத பட்சத்தில் எங்கள் அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து தகவல்களும் ஒரு தலைமை ஆசிரியர் இடத்துல இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாமே வந்து மிக சிறப்பாக தலைமை ஆசிரியர் லெவலிருந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்கிறாங்க. 2 ஆசிரியர்களுக்குமே என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு பாராட்டுகளும்
ஆண்டு வாடகை கட்டிடத்திலே துவங்கப்பட்டு பல்வேறு நிலைகளை கடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 270 மாணவர்கள் படிக்கிற ஆரம்பத்தில் பள்ளி பெயர்களை 10 வகுப்பறைகள் இருந்தது. 10 ஆசிரியர்கள் இருந்தார்கள். சிறப்பாக செயல்படுவதை பள்ளி வாடகை கட்டிடத்தை சொந்த கட்டம் எங்கள் நிர்வாகத்திற்கு இந்த இடத்தை அன்றைய மதிப்புக்கு அன்றைய தேதியில் 6 கோடி ரூபாய் அளவிலான இந்த இடத்தை சமுதாயத்தின் சார்பாக பள்ளிக்கு இந்த தொடக்க கல்விக்கு மட்டுமே பயன்படுத்துவதில் மற்ற நிபந்தனையோடு வழங்கினோம். அதன் பள்ளியின் நிறுவனர் காலை நிறைய கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால வயசுல வந்து அவங்களுடைய ஆசிரியர் வந்து சிறப்பாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தைகள் வந்து நல்லா சிறப்பான நிகழ்ச்சியை பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கலை திறமைகளை சிறப்பாகவும் அழகாகவும் சுட்டித்தனத்தோடு சேர்ந்த அழகோடும் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். நிறைய மீட்டிங் இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நானும் உட்காந்துட்டேன். நல்லா சிறப்பாக இருந்துருங்க. ரொம்ப அனைவருக்கும் நன்றி. சிரமப்பட்டு சிறப்பாக கொண்டுள்ள தலைமையான ஆசிரியர்களுக்கும் இருவருக்கு முழு ஒத்துழைப்பு தருவதற்கும் எங்கள் பொறுப்பாளையத்திற்கு சென்ற நண்பர்களுக்கும் வருகின்ற எம்சி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆண்டுதோறும் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்களும் பதினெண்டு எங்களுடைய நண்பரை வாழ்க்கை சிறப்பாக செய்ய நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி இதை வரைக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நானும் வந்து முன்னாள் மாணவர் தான் இந்த ஸ்கூல்ல. நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். கிளாஸ் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு எல்லாரும் சேர்த்தோம்னா எத்தனை பேர் வருமா அவங்க வந்து நம்ம ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு கூட நம்ம பள்ளி ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம பாடுபடலாம். என்னென்ன நம்ம ஒரு ஐடியா பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா போகிறோம். அதெல்லாம் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக அதை செய்யணும். ரொம்ப நாள் நானும் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்ட்ரென்த் தான் இல்லை. அதனால கொஞ்சம் ஆமாம் நீங்கள் சொல்ல நானும் பேசுவேன். இங்கே ஒரு ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அதான் எனக்கு தெரிஞ்ச சிற்ப கட்சிகள்லாம் இருக்காங்க பேசுறதுக்கு. அதான் அவங்களுக்கும் இருக்காங்க பேசுவோம். பசங்க இது சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி டூர் கொடுத்தாங்க. 100 ரூபாய் டூருக்கு போகிறதுக்கு 100 ரூபாய் இல்லை. அப்போ 100 ரூபாய் கொடுக்க முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு மனசு கஷ்டமாக தான் 100 ரூபாய் கொடுத்து டூருக்கு போக முடியல. எனக்கு ஒரே ஒரு பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரோக்ராம்லாம் பண்ணதே கிடையாது. இங்கே வந்து இப்போ இந்த வருஷம் இப்போ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் சின்னதாக ஒரு சினிமா கொடுத்தாலும் 5 ரூபாய்க்கு போயிட்டாங்க. ஒரு 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு அவ்வளோ வருஷம் ரூபாய் இருக்கும். நீங்கள் நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். நான் குழந்தைங்க படுக்க ரெடியாக இருக்கேன். இன்னும் ஸ்ட்ரென்த் நிறைய இருந்தாங்கன்னா ஆர்வம் நிறைய இருக்கும். குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. தெரியல எல்லா ஸ்கூலும் வந்து 40 பேர் 50 பேர் இருந்தாலும் 10 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் தான் இருக்கிற 15 பிள்ளைங்களே கலந்துக்கிறாங்க. எல்லாத்தையுமே கலந்துக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வந்து ini
அவருக்கு